குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறதுன்னா ஹவு டு அனலைசிஸ் ஸ்டாக். ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரிந்த வழிமுறைகள் நான் சொல்ல போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன் குறைய. ஓகேங்களா? நான் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ளூம்பர்க், நம்முடைய மணி கண்ட்ரோல் இதெல்லாம் வச்சு பண்ணுவேன். ஸ்க்ரீன்லாம் ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் வந்து மோஸ்ட்லி நம்ம மணி கண்ட்ரோலில் தான் யூஸ் பண்ணி தான் நான் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுலாம் பார்க்குறது. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ வந்து மணி கண்ட்ரோல் இப்போ லேட்டஸ்ட் நான் வந்து ரொம்ப மணி கண்ட்ரோல் பார்த்துட்டு இருக்கேன். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக மணி கண்ட்ரோலில் வந்திருக்க இந்த பேஜஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஓகே, அதனால் நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டாக் பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் மணி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, இது எப்படி நமக்கு பயன்படுது, எப்படி நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான். ஓகே, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபோசிஸ் நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலி இன்ஃபோசிஸ் ஸ்டாக் நான் வச்சுருக்கேன். எப்பயுமே நான் லாங் டேர்முக்கு வாங்கி வச்சுருக்கேன். எஸ்ஐபியில் பண்ணி வச்சுருக்கனால நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த இன்ஃபோசிஸ் வந்து நான் வந்து இங்கே சர்ச்சில் போகிறேன். சர்ச்சில் வந்து இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகுது. இங்கே பாருங்கள், இன்ஃபோசிஸ் உடைய நேற்று என்ன ரேட்டு இது இருந்துச்சு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட் ட்ரேடிங் டேல என்ன இருந்துச்சு, நம்ம ட்ரேடிங் டே அன்றைக்கி பார்த்தோன்னாக்கா மார்க்கெட் இருக்க அன்றைக்கி நம்ம பார்த்தோன்னாக்கா அந்த கரண்ட் ரேட்டிங் நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கோம். இது வந்து அந்த சார்ட். ஆக்சுவலாக இது வந்து 1 டே சார்ட்டு. இது வந்து ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் அந்த லோ ஐ ரேஞ்ச் இங்கே இருக்குது. அதாவது 52 வீக் லோ, அதாவது இப்போ நாளைக்கு இந்த 2020 கோவிட்ல வந்தனால இது 509 வரைக்கும் போச்சு. ஆக்சுவலாக இன்ஃபோசிஸ் இப்போ வந்து என்ன ஐயில் இருக்குது இப்போ ஆக்சுவலி இப்போ கரண்ட் ரேட் தான் கிட்டத்தட்ட ஐயில் இருக்குது. ஆக்சுவலாக 1265.50 வந்து ஐயா இருக்குது. இப்போ 1260.45 இப்போ இருக்குது கரண்ட்டாக. ஓகே, இதோட முக்கியம் இது வந்து கரண்ட்டாக எப்படி இருக்குதுன்னு இதோட முக்கியமான விஷயம் என்னக்கா, கீ பிஃபோர் நோ பிஃபோர் யூ இன்வெஸ்ட். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது ஒரு ஸ்டாக்குடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அது என்ன வாய்ப்புகள் இருக்குது, என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதை தான் இங்கே மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க, நோ பிஃபோர் யூ இன்வெஸ்ட், ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரீட்ஸ். ஓகே, ஸ்ட்ரென்த் வந்து என்னன்னாக்கா கம்பெனி வந்து ஐடிடிஎம் இபிஎஸ் ஏர்னிங் பெர் ஷேர் க்ரோத்தும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் ஆக்சுவலாக 10 ஸ்ட்ரென்த் பாயிண்ட்ஸ் இருக்குது. இல்லை ஒன்று தான் இங்கே டிஸ்பிளே. இது இந்த பட்டன் அழுத்தினா நம்ம பார்க்கலாம். இந்த இங்கே தெரியுது கம்பெனி வித் டிடிஎம் இபிஎஸ் க்ரோத்து 52 வைக்கு ஐயா டச் பண்ணியிருக்கிறது. க்ரோத் இந்த நெட்டு ப்ராஃபிட்டு அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறது. இந்த மாதிரி அதோடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்னங்கிறது இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி அதோடைய அந்த இந்த ஷேருடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஆக்சுவலாக அசட்ஸை வந்து இன்னும் எஃபிஷியன்ட் யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு எஃபிஷியன்ட் யூஸ் பண்ணல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஷேரை விற்றுட்டு இருக்காங்க, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வராங்க அவங்களுடைய ஹோல்டிங்கை அப்படிங்கிறது ஒரு வீக்னஸாக பார்க்கப்படுது. கம்பெனி நியூ கேஷ் ஃப்ளோ இது ஜென்ரேட் பண்ணல. கம்பெனி முன்னே கேஷ் ஃப்ளோ தான் அவங்க வந்து இதாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் சார்ட்ல வந்து ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது டெக்னிக்கல் சார்ட்டில் பார்த்தா நமக்கு தெரியும் நமக்கு. ஓகே, இதனால வந்து இந்த இன்ஃபோசிஸ்ல வீக்னஸ் சொல்றாங்க. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து புரோக்கர்ஸ் வந்து இதோடைய டார்கெட் ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே போறாங்க. பாஸ்ட் 3 months வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு டார்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. அதே மாதிரி அப்கமிங் ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் வாய்ப்பு அதிகம். அது வந்து பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ட் ஆஃப் ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏன்னா அதனால ப்ராஜெக்ட்ஸ் பைப்லைன் இருக்கிறது, ஹை காஸ்ட் ப்ரைஸில் பைப்லைன் இருக்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான பைப்லைன், ஸ்ட்ராங்கான மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து இதுக்குரிய ஸ்டாக்கில் இதோடைய பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுக்குற வாய்ப்புகள் அதிகம். 52 வீக் லோலேருந்து, அதாவது இப்போ COVID-19 509 வரைக்கும் போச்சு. மறுபடியும் அங்கேருந்து ரொம்ப குயிக்காக ரிக்கவர் ஆகி 1400 பத்தில் 460 விற்றுக்கிட்டு இருக்கு. அது ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டிங் பேட்டர்ன் வந்து ப்ரைஸ் ஸ்ட்ரென்த்தான ஆர்எஸ்ஐ பேட்டர்ன் காட்டுது. இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆக்சுவலாக த்ரிட்டன்ஸ்ன்னு பார்த்தோன்னாக்கா 2 முக்கிய பாயிண்ட் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து ரெக்கோ டார்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு சில புரோக்கர்ஸ் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து டவுன்கிரேட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. நான் கோர் இன்கம் வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்ட். அதாவது இன்கம் வந்து கோர் இன்கமோட நான் கோர் விஷயங்களை விட்டு அதிகமாக இன்கம் வருது, இது வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தக்கூடிய விஷயம். இது அதிகமாகக்கூடாது. ஏன்னா கோர் பிஸ்னஸ் அதிகமானாதான், இன்கம் அதிகமாச்சுனாக்கா தான் அவங்களோட கோர்
இதே ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, கம்பெனி ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான விஷயமா இருக்கும். ஆனால் கோர் பிஸ்னஸை விட்டுட்டு மீதி விஷயங்கள்லேருந்து இன்கம் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு பாதுகாப்பான விஷயம் இல்லை, அது ஒரு பயமுறுத்தக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளால வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டாக் இந்த அதோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, என்ன வாய்ப்புகள் இருக்குது, அதை அதில் எந்த விஷயங்களை பற்றி பார்த்து நம்ம பயப்படணும் அப்படிங்கிற 4 முக்கியமானது ஸ்வாட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. எம்சி ஸ்வாட்னு இங்கே கொடுத்துருக்காங்க நோ பிஃபோர் இன்வெஸ்ட்டில். எம்சிங்கிறது ஒன்றும் இல்லை, மணி கண்ட்ரோல் ஸ்வாட். மணி கண்ட்ரோலே இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த செய்திகள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எம்சி எசென்சியல்ஸ். எம்சி எசென்சியல்ங்கிறது வந்து என்னன்னாக்கா மணி கண்ட்ரோல் முக்கியமானவை, அதாவது ஒரு கம்பெனி முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும் கொடுத்துருக்காங்க. இங்கே க்ரீனில் டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது, ரெட்டில் கிராஸ் போட்டு இருக்கிறது எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்குங்கிறது அர்த்தம். முக்கியம் வந்து கம்பெனி கன்சிடர் மேக்கிங் ப்ராஃபிட். ஆமாம், கம்பெனி வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்குது. ஏர்னிங்ஸ் வந்து இயர் டு இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படி பார்த்தா அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக இருக்குது. ரீசன்ட் ரொம்ப போன குவார்டர் இந்த இதெல்லாம் வந்து ரீசன்ட் ஏர்னிங்ஸ் ஸ்ட்ரென்த்தாக அது இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஆல் ப்ராஃபிட் மார்ஜின் ஸ்டேபிளாக, ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஸ்டேபிளாகவே இருக்குது, அதனால் அது வந்து டிக் பண்ணிருக்காங்க, பாசிட்டிவ்னு போட்டிருக்காங்க. டஸ் கம்பெனி கன்சிஸ்டன்ட்லி மேக்கிங் மணி ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ், முக்கியமாக டிவிடெண்ட்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. கம்பெனி வித் லோ டெப்ட்டுக்கு கம்மி குறையாக டெப்ட் இல்லைன்னு சொல்லலாம். இஸ் கம்பெனி ஏபிள் டு மீட் இட்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ். அதாவது இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 ஃபைனான்சியல் கிரிட்டீரியாஸில் 6 கிரிட்டீரியாஸ் பாசிட்டிவாகவும் 2 கிரிட்டீரியாஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. அது 2 கிரிட்டீரியாஸ் என்ன, ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை. டஸ் ரீசன்ட் ஏர்னிங்ஸ் கடைசி ரீசன்ட் ஏர்னிங்ஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்கான்னு பார்த்தா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ்ஸ் ஓவர் இயர்ஸ், ஒரு வருஷம் ஏர்னிங் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதான்னு கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த 2 பாயிண்ட் நெகட்டிவாகவும் மிச்சம் 6 பாயிண்ட் பாசிட்டிவாகவும் இருக்குது. இந்த 2 பாயிண்ட் எவ்வளோ முக்கியமானதுன்னு நம்ம பார்க்கணும். ஏர்னிங்ஸ் ஒரு வருஷம் பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, பட் ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகலன்னு அர்த்தம் அந்த பைப்லைனில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு அவங்க செஞ்சுட்டு இருக்க பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து மார்ஜின்ஸ் வந்து அதிகமாக இல்லை, ஒரே லெவலில் இருக்குது, இல்லை கம்மியாக லெவலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து ஏற்கனவே அவங்க போட்டாங்க. இங்கே வந்து நம்ம இன்னொரு க்ரீன் ப்ராஃபிட் மார்ஜின் ஸ்டேபிளான்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேபிள், அதாவது அதே மார்ஜின் தான் வந்துட்டு இப்போ மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிறத அதோட அர்த்தம். அதே மாதிரி ஆக்சுவலாக செகண்ட் பாயிண்ட் திரும்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானது தான். ஏன்னா இயர் டு இயர் பார்க்குறவங்க அதே மாதிரி குவார்டர் டு குவார்டர் பார்க்குறாங்க, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும், நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதனால நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தோன்னாக்க ஏர்னிங்ஸ் வந்து ரீசெண்ட் ஏர்னிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை, பட் மார்ஜின்ஸ் கரெக்டாக அதே ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறதா இதோடைய மீனிங். ஆனால் அது ஒரு பெரிய நெகட்டிவாக எடுத்து முடியாது. அதிக ப்ராஜெக்ட் இருக்கும்போது இந்த மார்ஜினே வச்சாக்க அவங்களுடைய ப்ராஃபிட் குறையாமையும் அதே அதிகமாக இருக்குங்கிறதா அர்த்தம். ஸோ இது குறைஞ்சிச்சுன்னா நம்ம ஒரி பண்ணணும், இது குறையாத வச்சு ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ மணி கண்ட்ரோல் வந்து இந்த எசென்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்கி நம்மள இந்த மாதிரி ஒரு ஐடியா நம்ம வந்து இந்த ஸ்டாக்குடைய மூவ்மெண்ட் எப்படி நம்மளை கெஸ் பண்ணவே முடியும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ எம்எஸ் எசென்சியல்ஸில் வந்து ஃபைனான்சியல் கிரிட்டேஷன் பார்த்தோம், அதை ஓனர்ஷிப் பற்றி பார்ப்போம். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்ட்ஸ் அடிக்வேட் ஹோல்டிங். ப்ரொமோட்டர்ஸ் வந்து அதிகமான ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்களா அப்படிங்கன்னு பார்த்தா ஆக்சுவலி குறைஞ்ச கிடைச்சதுனால சில ப்ரொமோட்டர்ஸ் தான் அவங்க ஹோல்டிங்ஸ் விற்றாங்க, அது ஒரு எலக்ட்ரிக் பாயிண்டாக பார்க்குறாங்க. கம்பெனி வந்து லோ ப்ரொமோட்டர் பிளட்ஜ், ஓகே, அது பிளட்ஜிங்ஸ் எதுவுமே இல்லை, ஆக்சுவலாக தெரிஞ்சு ரொம்ப கம்மியானதாக இருக்குது. அசோசியேஷன் இன்வெஸ்டிங் இன் கம்பெனி, இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கலாம் கேட்டிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக அதிகமாகவே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரி கம்பேரிசன், மித்த கம்பெனிஸ் கம்பேர் அவங்க இண்டஸ்ட்ரியில் மித்த கம்பெனிஸ் கம்பேர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இஸ் கம்பெனி க்ரோயிங் அபவ் இண்டஸ்ட்ரி மீடியன், அதாவது இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட கம்பெனி அதிகமாக க்ரோ ஆகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு போட்டிருக்காங்க, பாசிட்டிவாக தான் போட்டிருக்காங்க. அது ப்ராஃபிட் மார்ஜின் எபவ் இண்டஸ்ட்ரி மீடியன், ஆமாம், மார்ஜின் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டோட அதிகமாக வந்துட்டு இருக்கு. எஃபிஷியன்ட் இன்க்ரீஸ் அசெட் ஜெனரேட்டட் ப்ராஃபிட், அதாவது அதிகமாக அவங்க போட்டியாளர் விட அதிகமான அசெட் ஜென்ரேட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸு இது ப்ராஃபிட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஆமாம் உண்மை. அண்ட் மித்த விஷயங்கள் பார்க்கும்போது நோ இன்சிடென்ட் சோல்ட் ஸ்டாக் இன் லாஸ்ட் 1 மந்த்னா இல்லை. டஸ் ஸ்டாக் குட் ப்ரைஸ் மூமெண்டம்னா எஸ், ஸ்டாக் குட் ப்ரைஸ் மூமெண்ட் இருக்குது. இதுதான் வந்து எம்சி எசென்சியல்ஸ் சொல்லப்படுது. ஸோ இவங்க இந்த கிரிட்டேஷன் வச்சு பார்க்கும்போது ஆக்சுவலி 75% பாசிட்டிவ் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 70% மேலே இருந்தாவே அது ஒரு பாசிட்டிவான சார் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். அதுவும் முக்கியம் 80% வச்சு நம்ம ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணலாம். இது 75% வந்து இருக்குது, அதனால் ஓகேன்னு தான் இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அசூம் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி இது வைப்பாங்க. மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக புல்லிஷாக வெரி புல்லிஷ், அதுவும் இப்போ நல்லா பாசிட்டிவான புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்குது ஸ்டாக்கு. இங்கே பார்த்து கூட டெஃபினிஷன் கூட போட்டுருவாங்களேன், கரண்ட் ட்ரெண்டு என்னன்னு சொல்லுவாங்க, புல்லிஷ் ட்ரெண்டா
அப்படிங்கிற வேரா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுல வந்து வெரி புல்லிஷ் போட்டிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் மோமெண்ட்டுக்குள்ள தான் ஸ்டாக் இருக்கு. அது இன்செக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் வித் கன்சிஸ்டன்ட் ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி பெனிஃபிட் அண்ட் ஸ்டாக். ஸோ ஏன் இப்போ இந்த பேஜ் உங்களுக்கு காட்டிட்டு நீங்க நான் முன்னே சொன்ன மாதிரி நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் ஒரு ஸ்டாக்கை அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணுவோம். லாங் டர்ம் போகும்போது இந்த பேஸ் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த கிட்ரியாஸ் இந்த மணிகண்ட்ரோல் புதுசாக இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மணி கண்ட்ரோல் நல்லபடியாக நம்மளுடைய வியூவர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த இதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். முக்கியமாக எம்சி இந்த எம்சி ஸ்வாட்டும் எம்சி எசென்சியல்ஸ் எம்சி டெக்னிக்கல்ஸ் எம்சி இன்செட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் இது இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லா சைட்லையும் பார்க்க முடியும். நமக்கு எவ்வளோ எந்த ரேட்டில் ஓப்பன் ஆச்சு, எவ்வளோ எந்த ரேட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு, அப்பர் சர்க்யூட் என்ன, லோவர் சர்க்யூட் என்ன, சர்க்யூட் லிமிட் என்ன, அப்பர் சர்க்யூட் லிமிட் என்ன, வால்யூம் எவ்வளோ வால்யூம் வித்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிவிடெண்ட் ஈல்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கலாம் இருக்கு. முக்கியமாக நான் எப்பயுமே எந்த இதுலேயும் வந்து டெபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நான். ஒரு கம்பெனியோட டெபிட் ரேஷியோ வந்து 1% கம்மியாக இருக்கு நல்லதுமாங்க. என்ன இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0% தான் இருக்கு. அதாவது கடனே இல்லாத கம்பெனி இது அப்படிங்கிறது இது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். எப்பயுமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போகணும்னாக்கா நம்ம வந்து கடன் இல்லாத கம்பெனி தான் பார்க்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்க ஷேர் ஹோல்டிங் பெர்சன்டேஜ் போட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க, ஷேர் ஹோல்டிங் பெர்சன்டேஜ் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல ப்ரொமோட்டர்ஸ் வந்து 12.95% வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து 31.31% வச்சிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து 24.96% வச்சிருக்காங்க. பப்ளிக் வந்து 30.37% வச்சிருக்காங்க. அண்ட் அதர்ஸ் வந்துட்டு 0.41% வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். அந்த பிஎஸ்சி கம்பேரிசனு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் இருக்கு, இங்கே ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இங்கே நம்ம முக்கியம் பார்க்க வேண்டியது இன்சைடு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்துருக்காங்க. இது பாருங்க, டெசிக்னேட்டட் பர்சன் சீனியர்ஸ் போசாரிங்கிற வந்து நான் குவான்டிட்டி அதாவது கம்பெனிக்குள்ள இருக்கவங்க வாங்குறது வித்தது பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்கு. இது நம்ம கவனிப்பட வேண்டியது. இன்சிடென்ட் பெரிய லெவலில் ஏதாவது செல்லிங் இருக்குது. அது முக்கியமாக இதை நம்ம பார்க்க வேண்டியதுன்னா ப்ரொமோட்டர்ஸ் அதிகமாக ஏதாவது செல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நமக்கு. ப்ரொமோட்டர் அதிகமாக செல் பண்ணாங்க ஏதோ அந்த கம்பெனி ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், முன்னாடியே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், அதனால விற்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதனால வந்துட்டு இங்கே இந்த மார்க்கெட்டை செல் பண்ணியிருக்காங்க, அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுடைய இது முக்கியமாக இதில் நம்ம உரி பண்ண வேண்டியதுனா ப்ரொமோட்டர்ஸை பற்றி வந்துருந்துச்சு கண்டிப்பாக உரி பண்ணுவோம். ப்ரொமோட்டர் வாங்கினாக்க அது ரொம்ப பாசிட்டிவ் மூமெண்ட்டு, விற்றாங்கனாக்க அது ஒரு நெகட்டிவ் மூமெண்ட்டு. ஸோ அது விற்றாங்கன்னா கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் விற்றாங்கிற ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை விற்கிறாங்கன்னா நம்ம அந்த ஷேரோட ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு நமக்கு இது பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் நம்ம. ஓகேங்களா. அதுக்காக இந்த இன்சைடு டிரான்சாக்ஷன் மாதிரி பார்க்கணும். இது விளக்கமாகவே போட்டிருக்காங்க. அண்ட் டீல்ஸ் முக்கியம் பல்க் டீல்ஸ் நம்ம யூஸ்வலாக பார்க்கணும். நம்ம இப்போ சமீபத்தில் பல்க் டீல் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். பாங்க டிபி இன்டர்நேஷனல் ஏசியா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி அதுக்குரிய 15 crores மேலே ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. 1 லட்சம் 10 லட்சம் கோடி 1,55 லட்சத்துக்கு மேலே ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. எந்த ரேட்டில் வாங்கியிருக்காங்க? 1987 ரேட்டில் வாங்கியிருக்காங்க. அதாவது 0.37% ட்ரேடடு. ஓகேங்களா. அது அக்ஷதா மூர்த்தி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த செல் அங்கே பை பர்ச்சேஸு மீதி எல்லாமே செல்லு பார்த்தீங்களா. இதெல்லாம் நமக்கு முக்கிய ரோகிணி நீலக்கணி பண்ணியிருக்காங்க, நந்தன் மோகன் நீலக்கணி பண்ணியிருக்காங்க, அக்ஷதா மூர்த்தியும் வசூல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த பல்க் டீல்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நமக்கு. அண்ட் புரோக்கர்ஸ் வந்து என்ன இது பை கால் கொடுத்துருக்காங்களா செல் கால் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம இங்கே பாருங்க, இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற நிலைமையில அதாவது 1 ஜனவரி அன்னைக்கு இருக்கிற நம்ம எல்லாம் வரும்படி ஷேர்கான், பிரபுதாஸ் லீலாதர், மோத்திலால் ஓஸ்வால், ஐசிசி டைரக்ட், ஜியோஜித் பிஎன்பி போன்ற புரோக்கர்ஸ்லாம் வந்துட்டு பை கால் கொடுத்துருக்காங்க. டோலட் கேபிட்டல் வந்து பையே இல்லை செல் இல்லை அப்படியே ஓல்ட் கால் மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த ஸோ இது வந்து ஒரு பை தான் அதிகமான புரோக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாப் பண்ணுறதுன்ட்டு ஓகே. ஸோ இது மணி கண்ட்ரோல் வந்து இந்த பேஜே வந்து ஆக்சுவலி இது வந்து லாகின் இதில் காஸ்ட் வைஸில் கிடைக்கிறது நம்ம இது லாகின் ஆகி காஸ்ட் பே பண்ணோம்னாக்கா இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன். பட் இதுவே ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான். இங்கே வந்து வியூவர்ஸுடைய கருத்துலாம் இங்கே போட்டிருப்பாங்க, போஸ்ட் பண்ணுவாங்க. இன்ஃபோசிஸ் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கு அதை பற்றி இந்த இவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபோரம் இருக்குது. இது ஒன்று. ஓகேங்களா. இதுதான் வந்து
நம்மளுடைய மணி கண்ட்ரோல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பேஜ் இது. ஒரு ஷேர் எடுத்துகிட்டு அந்த ஷேரை பற்றி நம்ம போய் எடுத்து பார்க்கலாம். அந்த இடத்துலலாம் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது. முக்கியமாக எனக்கு தெரிஞ்சது என்னுடைய கருப்படி எம்சி ஸ்வாட்டு, எம்சி எசென்சியல்ஸ், டெக்னிக்கல்ஸ், எம்சி இன்ஜெட்ஸ் இது மூணுமே வந்து இதனாலுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பல்க் டீல்ஸ் பற்றி இருக்குது, இன்சைடர் ட்ரேடர்ஸ் பற்றி இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்சைடர் ட்ரேடர்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸுடைய கால் நமக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி டெப்ட் ரேஷியோ இருக்குது. டெப்ட் ரேஷியோ இன்ஃபோசைட் 0. சரி, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்துட்டு ட்ரினிடாண்ட் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாரு. ட்ரினிடாண்ட் போட்டு பார்ப்போம். இதில் ஆக்சுவலி ட்ரினிடாண்ட் வந்து 10.75 ரூபீஸ் 75 ரூபீஸ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு நேற்று வந்து 8% அப்பில் இருந்திருக்கு. 52 வீக் லோ வந்துட்டு 3.05 அண்ட் இப்போ 10.75 இப்போ செல் ஆகிட்டு இருக்கிறது தான் வந்துட்டு இப்போ இருக்க கரண்ட் காசு தான் வந்து 52 வீக் ஐ. இது ஆக்சுவலாக ஒரு வருஷமா இந்த 10 ரூபீஸ்க்குள்ள தான் செல் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 ரூபீஸ் தான் செல் ஆகிட்டு இருந்திருக்கு. வால்யூம் வந்து 1 to 10 100 1000 10 லட்சம் 10 லட்சம் கோடி 7 கோடிக்கு மேலே இது மட்டும் வால்யூம் வந்து பை அண்ட் செல் நடந்திருக்கு. ஓகே, வாங்க நம்ம ஸ்வாட் பார்க்க போகிறோம். ட்ரினிடாண்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் இன்க்ரீஸ் முக்கியமாக இருப்பாங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஓல்டியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் மூமெண்ட் தான் இதில். பட் வருமானமும் லாபமும் குறைஞ்சிருக்கு. அதோட வீக்னஸ் பாசிட்டிவ் பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ ஷார்ட் டைமில் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும், பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. திருட்டுலாம் பிரச்சனை கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம். இதில் திருட்டு கிடையாதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் எம்சி எசென்சியல்ஸை பார்த்தோம்னு வைங்க 69% தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 70% இருந்தால் தான் நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குட் ஷேர் டு பை. பட் இங்கே 69% கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இது ஒரு 70% மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. கம்பெனி எசென்சியல் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்னிங்ஸ் கடந்த வருடம் ஏர்னிங்கு அண்ட் ரீசெண்ட் ஏர்னிங்ஸ்லாம் வந்து ஒரு ஓப் கொடுக்குற மாதிரி இல்லை. ப்ராஃபிட் மார்ஜின் ஸ்டேபிளாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் டஸ் கம்பெனி கன்சிடர் மேக்கிங் மணி ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அதை கொடுத்துருக்க போடான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அதிகமாக லாபம் தந்த கம்பெனி கிடையாது. கம்பெனி லோ டெப்த் கடன் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இஸ் கம்பெனி ஏபிள் டு மீட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தா ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டு கூட மீட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம் தான். அதனால தான் 69% கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ் கேஷ் ஃப்ளோ ஆப்ரேஷன் அதாவது ஒர்க் பண்ணுற மூலமாக அந்த ஆப்ரேஷன் கேஷ் ஃப்ளோ ஃபார்ம் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுக்கே தருமாறுது அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு செய்தி தான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு முக்கியம் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கணும். அதனால தான் எம்சிஎஸ் வந்து 60% கொடுத்துருக்காங்க. பட் கரண்ட் ட்ரெண்ட் படி இது வந்து டெக்னிக்கலாக வெரி புல்லிஷ் தான் காட்டியிருக்கு. ஸோ எனக்கு என்னோட கணிப்படி இந்த ஷேரை வந்து ஒரு கம்மியான அமௌண்ட்டில் வாங்கிட்டு கொஞ்சம் விலை ஏறணுன்னு விற்றுட்டு வெளியே வர்றது நல்லது. அந்த மாதிரி ஷேர் தான் இது. இது வந்து நம்ம இது நம்ம லாங் டேர்முக்கு வச்சுக்கிறது உகந்தா இருக்காது நினைக்கிறேன். லாங் டேர்ம் வச்சுருக்குது. ஏன்னா அவங்க கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறாங்களா, சரி பண்ணிட்டாங்கனாக்கா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்கும் லாங் டேர்ம். ஏன்னா கடன் இல்லை அப்படிங்கிறது, கடன் கம்மியாக இருக்குது, கடன் இல்லை சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட் தான் இருக்குது. கம்பெனி இஸ் க்ரோயிங் அபவ் இண்டஸ்ட்ரியல் மீடியா. இண்டஸ்ட்ரியோட அதிகமாக தான் விற்பனை ஆகுது, க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க பெரிய பிரச்சனையை வந்து கம்பெனி கேபிட்டல் அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்கனாக்கா இண்டஸ்ட்ரியல் அவரேஜோட அதிகமான ப்ராஃபிட்டுங்களை எடுக்க முடியுது அப்படின்னாக்கா இது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தோம்னாக்கா இந்த கம்பெனி கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டை மீட் பண்ணுற மட்டும் சரியாக பண்ணிட்டாங்கனாக்கா இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனியாக வெளியே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கம்பெனி ஏபிள் டு மீட் கேபிட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் மட்டும் பாசிட்டிவ் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் எம்எஸ்சி எஸ்எஸ்சியில் 70% மேலே போகாமல் என்னை பொறுத்தவரைக்கும் நான் வாங்க மாட்டேன். நான் இது காரணம் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இது டெக்னிக்கலாக புல்லிஷ் போட்டுருக்காங்க. வாட் எவர் த டெக்னிக்கல் என்னவா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்சியல் பேஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறது உகந்த கம்பெனியாது. நம்ம இன்வெஸ்ட் பார்த்தோம் 8ல் 6 பாசிட்டிவாகவும் 2 ஃபைனான்ஸ் செக்யூரிட்டிஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 4 பாசிட்டிவாகவும் 4 நெகட்டிவாக இருக்குது. 50-50 தான் இருக்குது. இந்த இடத்துல இந்த 50-50ல் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் மீட் பண்ணுற அளவுக்கு கம்பெனி முன்னேறதுக்கு முன்னாடி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது உகந்ததாக இருக்காது. ஏன்னா கம்பெனி கன்சிஸ்டன்ட்லி மேக்கிங் மணி ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் கூட விட்டுலன்னா ஷேர் ரேட் அதிகமாகவும் ஆட்டோமேட்டிக் செல் பண்ணி நம்ம ஷேர் ஹோல்டர் அமௌண்ட் எடுத்துக்க முடியும். பட் கம்பெனி ரெக்யர்மெண்ட் மீட் பண்ண முடியும், எங்கேயாவது தடுமாறி பெரிய விழுந்தானாக்கா போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ இந்த ஷேரை பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னை பொறுத்தவரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். பட் கீப் வாட்சிங் நல்ல ஷேர். ஏன்னா வாட்ச் பண்ணிட்டு இந்த ஒரு நல்ல வந்தோடனே இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஒரு இதாக இருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் வந்து
டெக்ஸ்டைல் இதெல்லாம் யான் டெக்ஸ்டைல்லாம் நல்ல பெரிய கம்பெனி இது. பட் இந்த ஒரு கிரிட்டீரியா மட்டும் சரியா வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லதாக இருக்கும் இதில். ஓகேங்களா? அதே மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு ஓப்பன் வந்து நேற்று 10 ரூபாய்க்கு போய் ப்ரீவியஸ் க்ளோஸ் 9.90 முடிஞ்சிருக்கு. அப்பர் செக்யூரிட்டி 11.85 வரைக்கும் போயிருக்கு. லோவர் செக்யூரிட்டி 7.95. வால்யூம் நல்ல வால்யூம் விற்றுருக்கு நேற்று. டிவிடெண்ட் ஈல்டு 3.35%. இது டெக்னிக்கல் சார்ட் இது. ஓகே ஃபைன். நம்ம கீழே வந்து பார்த்தோம்னா இங்கே இது எம்சிஎன்சிஸில் பார்த்தோன்னா ஸ்டாக் வித் கன்சிடர் ஃபைனான்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங் டெக்னிக்கல் மொமெண்டம் இண்டிகேட் குட் இன்வெஸ்டர் கரண்ட்லி வேல்யூடியா குட் டு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் சொல்லியிருக்காங்க. பட் எப்படி பார்த்தாலும் எனக்கு இந்த ஒரு கிரிட்டீரியா எனக்கு இடிக்குது. இந்த கிரிட்டீரியா பாசிட்டிவாக இங்கே க்ரீன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது மட்டும் தான் இது இன்வெஸ்ட் பண்ணுறது வெயிட் பண்ணுறது எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு படுது எனக்கு. பட் என்னதான் க்ரோத் கார ஒர்க்கிங் கேபிட்டல் மீட் பண்ண முடியாமல் இவங்க க்ரோத் காட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி புரோக்கர் இதை பற்றி எந்த கருத்து இது வரைக்கும் சொல்லலை. அதே மாதிரி டீல்ஸ் பல்க் டீல் பார்ப்போம் நம்ம என்ன நடக்குதுன்ட்டு. பல்க் டீல் பர்ச்சேஸ் வந்து ட்ரெண்ட் அண்ட் குரூப் அவங்களே வாங்கியிருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் வேலையை போட்டுருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க, அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் முடிச்சிருக்காங்க. அதுதான் போட்டிருக்காங்க. அப்புறமேட்டு ரெயின்போ இன்டிகிரேட்டட் கம்பெனி வந்து விற்றுருக்காங்க 20ஆம் தேதி. இவங்க வந்து வாங்கியிருக்காங்க, ட்ரெண்ட் வாங்கியிருக்காங்க. ட்ரெண்ட் அதுக்கு பின்னாடி மறுபடியும் வந்து அதுக்கு முன்னாடி இப்போதே நவம்பர்லேயே வந்து ட்ரெண்ட் எம்ப்ளாய்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் வந்து வாங்கியிருக்கு. ரெயின்போ இன்டிகிரேட்டட் அவங்களும் ரெயின்போ தான் விற்றுருக்காங்க. அகெயின் பார்த்தா 22 ஜூலை அன்னைக்கு வாங்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் மறுபடியும் வாங்கியிருக்காங்க, நவம்பரில் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு வாட்டி அவங்களுடைய அக்குமுலேஷன் அதிகம் பண்ணிட்டே வராங்க ப்ரொமோட்டர்ஸ். இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். இங்கே ப்ரொமோட்டர்ஸ் அக்குமுலேட் பண்ணுறாங்கனாக்கா அங்கே உள்ள ஒரு பாசிட்டிவ் நடக்குது அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்கும். ஓகேங்களா? இன்சைட் டிரான்சாக்ஷன் பார்த்தோன்னாக்கா ப்ரொமோட்டர் குரூப் வந்து பை தான் பண்ணியிருக்காங்க, அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. பட் ட்ரெயின் எம்ப்ளாயி வெல்ஃபேரும் வந்து ட்ரஸ்ட் வந்து அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி கார்ப் அது ட்ரெயின் இண்டஸ்ட்ரி கார்ப் வந்து டிஸ்போசல் ஸ்கீமா அமல்கேஷன் அண்ட் மெர்ஜர் டிமெர்ஜரு. ஸோ முதல்ல இதில் பார்க்க என்ன தெரியுது, நமக்கு ப்ரொமோட்டர்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு குறிப்பிட்டே ஒரு வாட்டி அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு வராங்கிறது நல்லா தெரியுது. பாப்போம் இந்த இப்போ Q3 ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த மறுபடியும் நம்ம மணிக்கொண்டு இந்த பேஜ் நம்ம வாட்ச் பண்ணோம்னாக்கா நமக்கு ஒரு கேரண்டி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதை வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போகிற மாதிரி இருந்தால் போகலாம். இங்கே பாருங்கள், டெப்ட் வந்து 0.54%, அதாவது 1%குள்ளே ரீச் ஆகி டெப்த் 1%குள்ளே ரீச் ஆகி மேனேஜபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 1% உள்ளார இருந்துச்சுனாக்கா மேனேஜபிள்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து 0.54% தான் இருக்குது. நம்ம இன்ஃபோசிஸ் பார்த்து 0.0% தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக 0 எதுவுமே இல்லாமல் கடனே இல்லாமல் இருந்துச்சு. உங்கள்கிட்ட 0.54 இருக்குது கொடுத்திருந்து. இது இந்த கிரிட்டீரியா முக்கியமாக ஃபைனல் பண்ணபிள் கிரிட்டீரியாவில் வந்துட்டு எம்சி எசென்சியல்ஸில் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் வந்து இந்த கம்பெனி மீட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக க்ரீனாக மாற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது மட்டும்தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேஃபர் ஜோனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் we have to keep on waiting. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். பார்ப்போம். இதுதான் எம்சி இன்சியல்ஸ் வச்சு நம்ம பண்ணுற யூஸ்வலாக ஒரு ஷேர் வாங்கினா நம்ம பண்ண வேண்டிய அனாலிசிஸ் நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இந்த பிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி ப்ளூம்பர்கில் போய்ட்டு செக்டார் வைஸ் பார்த்தோன்னு வைங்களேன். செக்டார் வைஸ் பார்த்தோன்னாக்கா இந்த 1 டே 1 வீக் 1 மந்த் 3 மந்த் அப்படி நம்ம செக்டார் வைஸ் இண்டிஸ் போனோம்னாக்கா நமக்கு இங்கே பார்க்க முடியும். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ பிஃபோர் நம்ம வந்து இப்போ கரண்டாக இந்த செக்டார் நமக்கு வந்து இதாக இருக்குது. ஓகே பாருங்க, நிஃப்டி பேக்கிங் செக்டார் பார்த்தோன்னாக்கா 10 இயர்ஸில் வந்து 164% க்ரோத் க்ரீனில் தான் இருக்குது. நிஃப்டி ஐடி 226% க்ரீனாக இருக்குது. எனக்கு எல்லாமே வந்து 150% மேலே முக்கியமான செக்டர்ஸ்லாம் இருக்குது. முக்கிய எஃப்எம்ஜி பார்த்தோன்னாக்கா 265% இருக்குது. இதில் வந்துட்டு எந்த கம்பெனிஸ்லாம் நல்ல பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ ஃபியூச்சர் 10 இயர்ஸில் நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் ஆகும் கெஸ் ஃபார்ம் பண்ணாமல் நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு செக்டாரை பார்க்கணும். அந்த செக்டாரில் எது இதெல்லாம் நல்ல ஷேர்ஸ் லிஸ்ட் பண்ணணும். அந்த லிஸ்ட் பண்ணப்பட்ட ஷேர்ஸில் இதில் எந்த ஷேர்ஸில் அடுத்த இயர்ஸில் நல்ல கேரண்டியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு அனலைஸ் பண்ணணும். ஏன்னா எதிர்காலத்தை எப்பயுமே வந்து முழுவதும் கிடைக்க முடியாது. ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டு அந்த அவங்களுடைய கம்பெனி அக்விசிஷன்ஸு, அவங்க எப்படி செல்லிங் லெவல்ஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட்டிங் டீம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறலாம் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும். அந்த கம்பெனிஸ்லேருந்து நம்ம மணி கண்ட்ரோல் பேஜுக்கு போய் அந்த மணி கண்ட்ரோல் பேஜில் போய்ட்டு அவங்க கொடுத்துருக்க ஸ்வாட் அனாலிசிஸு இந்த மாதிரி மணி கண்ட்ரோல் நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு நான் அனலைஸ் பண்ணுறது மணி கண்ட்ரோல் தான் பண்ணுவேன். ஸோ அந்த மணி கண்ட்ரோல் அந்த பேஜஸை வச்சு
நமக்கு ஸ்வாட் அனாலிசிஸ், எம்சி இன்செக்ட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு முக்கியமாக பல்க் டீல்ஸு இன்டர் இது யார் ப்ரொமோட்டர்ஸ் எப்படி அக்ரூட் பண்ணுறாங்களா, டெப்த் ரேட் எப்படி இருக்குது, இப்படிங்கெல்லாம் பார்த்து ஒரு ஷேரை டிசைட் பண்ணுறது தான் வந்துட்டு நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும் நமக்கு. ஸோ இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த செய்திகள் பயனுள்ளதாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் இந்த மாதிரி செய்திகளை பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லை உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்து கொள்வது நம்ம அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நமக்கும் நீங்கள் பண்ணுற லைக்ஸ்லாம் நமக்கு ஊக்கம் கொடுக்குறதா இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.